பெண் தொழிலதிபர் கோலாலம்பூர் நீலாம்பரியை ஆதி திட்டமிட்டு கொலை செய்தது தெரிய வந்துள்ளது. பரம்பரை குடும்ப பகையின் காரணமாக பழி தீர்க்கும் எண்ணத்தில் ஆதிக்கடவுர் ஆதி என்கிற ஆதித்யா பெண் என்றும் பாராமல் நீலாம்பரியை கத்தியால் கதற கதற குத்தி கொலை செய்துள்ளார். 25 வருடம் கழித்து கோலாலம்பூரிலிருந்து திரும்பிய நீலாம்பரியை ஆதி குடும்ப பகை காரணமாக குத்தி கொலை செய்துள்ளார். கோலாலம்பூர் நீலாம்பரியை ஆதி திட்டமிட்டு கொலை செய்திருக்கிறார் என்பது தெரிய வந்துள்ளது. அதை பற்றிய விரிவான தொகுப்பு. ஆதி என்கிற ஆதித்யா ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரின் மூத்த மகன் ஆவார். காவல்துறையினர் சம்பவ இடத்தில் இருந்த ஆதி என்கிற ஆதித்யாவை கைது கடவுர் மானத்தை சேனலா பறக்க விடுறாங்களே. அருண், டிவி ஆஃப் பண்ணு. மேடம் வணக்கம் மேடம். வாங்க கஜேந்திரன். உட்காருங்க. மேடம் இந்த மாதிரி சூழ்நிலையில என்ன சொல்றது எனக்கு தெரியல மேடம். ஆனா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லாம இருக்க முடியாது. அதுக்காக தான் மேடம் வந்திருக்கேன். என்ன விஷயம் சொல்லுங்க. அது வந்து மேடம், நம்ம கம்பெனி ஷேர்ஸ் எல்லாம் ஃபால் டவுன் ஆயிட்டு இருக்கு. எல்லா கம்பெனில இருந்தும் நம்ம ஆதி சார் மேல கொலைகேஸ் இருக்கிறதுனால நம்ம ஏற்கனவே சைன் பண்ணி வச்சிருந்த நியூ ப்ராஜெக்ட் எல்லாம் கேன்சல் பண்ண சொல்லிட்டாங்க மேடம். இவ்வளோ பெரிய நஷ்டத்தை இது வரைக்கும் நம்ம கம்பெனி சந்திச்சதில்லை மேடம். கஜேந்திரன், எவ்வளவு லாஸ் ஆனாலும் ஐ டோன்ட் கேர். கொஞ்சம் கூட எனக்கு கவலை இல்ல. இப்போ என்னோட ஃபோக்கஸ் எப்படி ஆதியை இந்த கேஸ்ல இருந்து வெளியில கொண்டு வரதுங்கிறது மட்டும்தான். எனக்கு அதான் முக்கியம். அதனால தான் சொல்றேன், இந்த மாதிரி பிசினஸ் பத்தி விஷயங்களை தோ அருண் இருக்கான். எதுவா இருந்தாலும் நீங்க அருண் கிட்டே பேசிக்கோங்க. ஏன்னா என்னால இப்ப அதுல ஃபோக்கஸ் பண்ண முடியாது கஜேந்திரன். அருண், அம்மா, இனிமே இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீயே கஜேந்திரன் கிட்ட பேசிக்கோ. சரிங்கம்மா. என்னம்மா இது, நீங்க இருக்கீங்கிற தைரியத்துல தான் நாங்க தைரியமா இருக்கோம். நீங்களே இப்படி உடைஞ்சு போனா நாங்க என்ன பண்ணுவோம்? அம்மா, என்னம்மா ஏமா அப்படிலாம் பேசுறீங்க? ஆமா ஆண்டி, எங்களோட நம்பிக்கை, தைரியம், ஆறுதல் எல்லாமே நீங்க தான். நீங்க கலங்க வேண்டாம் ஆண்டி. ஆதிக்கு எதுவும் ஆகாது. அம்மா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா. இனி ஆஃபீஸ் விஷயம்லாம் நான் பார்த்துக்கிறேன். கஜேந்திரன் சார், ஆஃபீஸ் விஷயம் எதுவாக இருந்தாலும் இனி என்கிட்ட வந்து சொல்லுங்க, நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார், அப்ப நான் கிளம்புறேன். வர்றேன் மேடம். நன்றிங்கம்மா. வாங்க. வணக்கம் மேம். வணக்கம். என்ன விஷயம் கீதா? எல்லாம் நல்ல விஷயம் தான் பார்வதி. ஆதி சாரை பார்த்து பேசுறதுக்கு கோர்ட்ல பெர்மிஷன் வாங்கிட்டேன். அப்படியா? எப்போ? இப்பவே கூட போய் பார்க்கலாம்.
அதுக்காக தான் உடனே உங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன். பெர்மிஷன் கிடைச்சிருச்சு மேடம். மேடம் நான் சார்கிட்ட கேட்டேன், நீங்க உள்ள போலாம் மேடம். இந்தாங்க. வாங்க மேடம். வாங்க. ஆதி, அம்மா சாப்பிட்டியா? மாமா, உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்படக்கூடாதுன்னு தான் நான் படாத பாடுபட்டேன். ஆனா எல்லாம் வீணா போச்சே. ஆதி, உன்னை எப்படியாவது வெளியில கொண்டு வரேன்னு நான் சொல்லியிருக்கேன்ல, அதை நான் கண்டிப்பா செய்வேன். மாமா, இவங்க தான் உங்க கேஸை எடுத்து நடத்த போற வக்கீல். வணக்கம். இவங்க பேரு கீதா. சார், நீலாம்பரிய நீங்க கொலை பண்ணலன்னு ஸ்டேஷன்ல வச்சு இவங்க கிட்ட சொல்லிருக்கீங்க. நீலாம்பரி வீட்ல என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்லுங்க சார். சார், நீலாம்பரி வீட்ல என்ன நடந்ததுங்கிற உண்மையை கொஞ்சம் சொல்லுங்க சார். அப்பதான் இந்த கேஸ நடத்த கொஞ்சம் வசதியா இருக்கும். நான் கொலை பண்ணல, ஆனா சாட்சியும் ஆதாரமும் எனக்கு எதிராக இருக்கு. நான் என்ன சொன்னாலும் இந்த உலகம் என்ன நம்ப போறதில்ல. இந்த கேஸ் எடுத்து நீங்க உங்க டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. சார், நீங்க பொய் சொல்ல மாட்டீங்க. உங்க வார்த்தையில உண்மை இருக்கும்னு உங்க வைஃபோ அம்மாவோ நம்புற மாதிரி நானும் நம்புறேன். சார், கொஞ்சம் சொல்லுங்க சார். கண்டிப்பா இந்த கேஸ்ல இருந்து உங்களுக்கு நான் விடுதலை வாங்கி தரேன். எனக்கு அந்த நம்பிக்கை இல்ல மிஸ் கீதா. கீதா, எனக்கு அந்த நம்பிக்கை இல்ல. என்னோட லாயர் யாரு, அவங்க என்ன பண்ணிருக்காங்க, இது எதுவுமே தெரியாம தான் நான் இங்க இருக்கேன். இதுக்கு மேல என்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க. மாமா, என்னாச்சு? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க என்ன நடந்துச்சுங்கிற உண்மையை மட்டும் சொல்லுங்க. மீதிய வக்கீல் பாத்துப்பாங்க. என்னன்னு சொல்லுங்க மாமா. ஆதி, நடந்த உண்மையை சொல்றதுக்கு நீ ஏன் இவ்வளவு தயங்குற? நீ நடந்ததை சொன்னாதானே நடக்க வேண்டியதை பத்தி நாங்க யோசிக்க முடியும். நடந்தது என்னன்னு சொல்ல ஆதி, ப்ளீஸ். என்ன ஆதி, இவ்ளோ கேட்டுட்டு இருக்கோம், நீ இவ்ளோ யோசிக்கிற? சொல்ல ஆதி. மாமா, நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. என்ன மன்னிச்சிரு பார்வதி. உனக்கு நான் செஞ்சு கொடுத்த சத்தியத்தை நான் மீறிட்டேன். நான் நீலாம்பரி வீட்டுக்கு போயிருக்க கூடாது. அதுக்கு கிடைச்ச தண்டனையா அதை நான் ஏத்துக்கிறேன். மாமா, அப்படிலாம் இல்ல. செய்யாத குற்றத்துக்கு ஏன் நீங்க தண்டனை அனுபவிக்கணும்? நான் உங்களை நம்புறேன் மாமா. நீ நம்பலாம் பார்வதி, அம்மா கூட நம்பலாம், ஏன் இந்த லாயர் கூட நம்பலாம். ஆனா ஊர் உலகம் நம்பணும்ல. ஆதாரம் இல்லாம எதையுமே நம்ப மாட்டாங்க. என்னால நீங்க கொலை பண்ணலன்னு இந்த உலகத்துக்கு தெரிய வைக்க முடியும் சார். அதுக்கு என்ன நடந்துச்சுன்னு நீங்க என்கிட்ட உண்மையை சொல்லணும். எனக்கு எதிராக எல்லா ஆதாரமும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. நீங்க என்னதான் ட்ரை பண்ணாலும் உங்களால் என்ன வெளியே கொண்டு வர முடியாது மிஸ் கீதா. ப்ளீஸ் டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். மாமா, என்னாச்சு மாமா? எப்பவுமே பாசிட்டிவா நினைக்கிற நீங்க எதுக்கு இப்ப இவ்வளவு நெகட்டிவா நினைக்கிறீங்க? அங்க நடந்ததை சொன்னா போதுமே.
ஆதி, நீ மௌனமா இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம்? உனக்கு எல்லாம் தெரியும். நீ கொலை பண்ணலன்னு நாங்க நம்புறோம். அப்புறம் ஏன் ஆதி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? சொல்லு ஆதி. மாமா, நீங்க என் கூட இல்லாம இருக்கிறதே எனக்கு ஜெயில இருக்கிற மாதிரி தான் இருக்கு மாமா. நீங்க சீக்கிரமா வெளியில வரணும். சொல்லுங்க மாமா, அங்க என்ன நடந்துச்சு? சார், டைம் ஆயிடுச்சு சார், வாங்க. சொன்னா கேளுங்க சார், வாங்க. மாமா சார், வாங்க சார். நீ சொல்லலைன்னா உண்மை யாருக்கும் தெரியாது. நீ தான் சொல்லணும் ஆதி. வாங்க சார். மேடம், டைம் ஆயிடுச்சு, வாங்க மேடம். ஆதி எதுக்காக இப்படி அடம் பிடிக்கிறான்னு எனக்கு புரியவே இல்லை. நீலாம்பரிய அவன் கொலை பண்ணலன்னு சொல்றான். ஆனா அன்னைக்கு நைட் என்ன நடந்ததுங்கிறது சொல்ல மாட்டேங்கிறானே. எனக்கு ஒண்ணுமே புரியல பார்வதி. அந்த வக்கீல் யாரா? அவங்க பேர் என்ன? கீதாவா? அவங்கள நம்பி ஆதியை எப்படி வெளியில எடுப்போன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. மனசு தளர விட்டுறாதீங்க. எல்லா வக்கீலும் நம்மள கைவிட்டதுக்கு அப்புறம் அம்மனா பார்த்து கை காட்டின வக்கீல் தாமா அந்த கீதா. எனக்கு என்னமோ அந்த வக்கீல் கீதா மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா மாமாவை அவங்க இந்த கேஸ்ல இருந்து காப்பாத்தி வெளியில கொண்டு வந்துருவாங்கன்னு எனக்கு தோணுதுமா. நான் அதுக்கு சொல்லல பார்வதி. நான் அந்த பொண்ணோட திறமைய குறைச்செல்லாம் மதிப்பிடல. ஆனா சின்ன பொண்ணு இல்ல, கேஸ்ல ஜெயிக்கிறதுக்கு திறமை மட்டும் போதாது பார்வதி, அனுபவமும் இருக்கணும். திறமையும் அனுபவமும் சேர்ந்திருந்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அம்மா, நீங்க சொல்றது கரெக்ட் தான்மா. ஆனா எவ்வளவு துறைகள்ல சாதனை புரிஞ்ச ஜாம்பவான்களை அந்த துறைக்கு புதுசா வந்தவங்க ஜெயிச்சிருக்காங்கம்மா. ப்ரோவோட கேஸ்ல அண்ணி சொல்ற மாதிரி கூட நடக்க வாய்ப்பு இருக்குல்லம்மா. கொஞ்சம் யோசிங்கம்மா. ஆமா ஆண்டி, நம்ம ஏன் எல்லாத்தையும் நெகட்டிவா திங்க் பண்ணணும்? பாசிட்டிவா திங்க் பண்ணலாமே. அம்மா, நீங்களும் மாமாவும் என்கிட்ட எந்த ஒரு சூழ்நிலையிலயும் நம்பிக்கையை கைவிடக்கூடாது, அப்பதான் அது அப்படியே நடக்கும்னு சொல்லிருக்கீங்க. அதனால நாம இந்த வக்கீல் கீதாவை நம்பலாமா? எப்படியும் மாமாவை அவங்க இந்த கேஸ்ல இருந்து வெளியே கொண்டு வந்துருவாங்கன்னு நம்பிக்கை வைப்போம். எனக்கு என்னமோ மாமா வெளியில வந்துருவாருன்னு நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கைக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. அம்மா, பெரிய தம்பி விடுதலை ஆயிடுவாருமா. பார்வதி கும்பிடுற சாமி அவரை கைவிடாதுமா. நம்பிக்கையோட இருங்கம்மா. எல்லா விதத்திலயும் சொகுசா வளர்ந்த பையன் இப்ப ஜெயிலுக்கு போயிருக்கான். என்ன பண்றான், சாப்பிட்டானான்னு தெரியல.
உனக்கு ஒரு ஆள் சாப்பாடு எடுத்து வந்து கொடுக்கணுமா? ஏன் நீயே வந்து சாப்பிட மாட்டியா? அடுத்த முறை நீயே வந்து வாங்கிக்கணும், சரியா? என்னப்பா சாப்பிடலையா? நீ வந்ததுல இருந்து எதுவும் சாப்பிட்டு பார்க்கலையே, இதையாவது சாப்பிடுப்பா. இங்க வந்ததுக்கு அப்புறம் யோசிக்க கூடாது. வெளியே இருக்கும்போதே யோசிச்சிருந்தா இங்க வராம இருந்திருக்கலாம்ல. நீ மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லாருமே இப்படித்தான். என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். எதையும் யோசிக்காம சாப்பிடு, சரியா? அருண், 2 பேரும் இன்னும் சாப்பிடல. அம்மாவை என்னன்னு சொல்லி சாப்பிட வைக்கிறது? நீ கொஞ்சம் சொல்லி பார் அருண். இரு. அம்மா, அண்ணி, நடந்ததை நினைச்சு இப்படி எதுவுமே சாப்பிடாம இருந்தா எப்படி? வாங்கம்மா, சாப்பிடலாம். சாப்பிடுற மனநிலையில நான் இல்ல அருண். பசிச்சா நான் சாப்பிடுறேன். பார்வதி, போய் சாப்பிடு. எனக்கு பசிக்கலம்மா. எனக்கு எதுவும் வேண்டாம். 2 பேரும் இப்படி சாப்பிடாம இருக்கிறதுனால ஆதி இப்போவே வெளியில வந்துட போறதில்ல. நடந்த விஷயத்த பெருசா யோசிக்கும் போது அத செயல்படுத்துறதுக்கும் உடம்புல தெம்பு வேணும் ஆண்டி. இதுக்காகவாத 2 பேரும் சாப்பிடணும். வாங்க போய் சாப்பிடலாம். ஆமாமா, வாங்க போய் சாப்பிடலாம். அக்கா, இப்படி சாப்பிடாமலே இருந்தா எப்படிக்கா? நீங்க ஆதி மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்கன்னு எங்க எல்லாருக்கும் தெரியும்க்கா. அதுக்காக நீங்க சாப்பிடாம இருந்து உங்க உடம்புக்கு ஏதாவது வந்துட்டா என்ன பண்றது? ஒரு வாய் சாப்பிடுங்கக்கா. வாங்கக்கா. அம்மா பார்வதி, அம்மாவை சமாதானப்படுத்தி அவங்கள சாப்பிட வைமா. அவங்க சாப்பிட்டா தானே நீயும் சாப்பிடுவ. அதை விட்டுட்டு இப்படி நீயும் சாப்பிடாம இருந்தா எப்படிமா? ஐஸ்வர்யாம்மா, நீங்க போய் இவங்களுக்கு தட்டுல சாப்பாடு எடுத்துட்டு வாங்க. வாங்கம்மா, வாங்கம்மா, போய் எடுத்துட்டு வரலாம். சரி சரி. வாங்க. சாப்பிடுங்க ஆண்டி. வாங்க ஆண்டி. வேண்டாம் ஐஸ்வர்யா, என்னால இப்ப சாப்பிட முடியாது. அம்மா சாப்பிடுங்கம்மா. நீங்க சாப்பிட்டா தான் பார்வதியும் சாப்பிடுவா. சாப்பிடுங்கம்மா. அம்மா சாப்பிடுங்கம்மா. பார்வதி சாப்பிடு. சாப்பிடுங்கக்கா, சாப்பிடுங்க. சாப்பிடுங்க ஆண்டி. பார்வதி சாப்பிடுங்க. ப்ளீஸ்மா. சாப்பிடுங்கக்கா, ப்ளீஸ் கொஞ்சம் சாப்பிடுங்க. சாப்பிடு பார்வதி.
இந்தாங்க ஆண்டி.